அனைவருக்கும் வணக்கம். தேவகானம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது ஒரு இசையமைப்பாளரை பற்றி. அவர் மலையாளத்தில 300க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்தவர். மலையாள உலகின் எம்எஸ்வி என்று அழைக்கப்பட்டவர். அவர் தமிழ்லயும் பல அருமையான பாடல்களை கொடுத்தவர். அவர்தான் திரு தேவராஜன் அவர்கள். தேவராஜனுக்கு சொந்த ஊர் கொல்லம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பரவூர். இவருடைய தந்தை கோவிந்தன் கதகளி ஆடுவார், மிருதங்கம் வாசிப்பார், வீட்லேயே ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் சங்கீதம் கற்றுக் கொடுப்பார். கோவிந்தனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மகன் ஸ்கூலில் நல்லா படிக்கணும், காலேஜில் நல்லா படிக்கணும், இதுதான் அவருடைய லட்சியம். ஆனால் இவர் வீட்டில் சங்கீதம் சொல்லிக் கொடுக்குறாரு இல்லையா, அதை கேட்டு கேட்டே சங்கீதத்தை முழுமையாக கற்றுக்கிட்டவர் திரு தேவராஜன் அவர்கள். அவர் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு திருவனந்தபுரம் போகிறாரு காலேஜில் படிக்க. அது அவருக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுது. ஏன் அப்படின்னா, திருவனந்தபுரம் அடிக்கடி கச்சேரிகள் நடக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே போயிட்டு அரியக்குடி, ஜிஎன்பி இப்படி பலரோட கச்சேரிகளை கேட்டு வளர்றாரு. அவருடைய ஆசையை கச்சேரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசை. அவருக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் தியேட்டர், சினிமா பார்க்குறது, கச்சேரி கேட்கறது. இப்படியே இவருடைய காலேஜ் லைஃப் போகுது. திருவனந்தபுரம் தியேட்டர்களில் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் தியேட்டர் வாசலில் பாடல்களை போடுவாங்க. இதை கேட்க ஒரு கூட்டம் கூடும். தேவராஜனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் தியேட்டர் வாசல் நின்று பாடல்கள்லாம் கேட்பாங்க. கேட்டு முடித்தோடனே தேவராஜனோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாட்டெல்லாம் தேவராஜனை பாட சொல்லி கேட்பாங்க. அவருக்கு ஸ்கூல்லேருந்தே ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா அவர் நல்லா பாடுவார். ஸ்கூலில் படிக்கும்போதும் அவங்க அப்பா மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்த சங்கீதத்தை காதால் கேட்டு அதை அப்படியே ஸ்கூலில் பாடுவார். அதே தான் காலேஜ்லேயும் கண்டினியூ ஆச்சு. அவர் பாடுறதுக்குன்னே, அவருடைய பாட்டை கேட்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் எப்பவுமே அவர் பின்னால் சுற்றிட்டு இருக்கும். 1948 தேவராஜனோட அரங்கேற்றம் நடந்தது. நிறைய கச்சேரிகள் பண்ணார். ஆனால் எதுவுமே லைட் மியூசிக் கிடையாது, எல்லாமே கர்நாடக கச்சேரிகள் தான். இன்னும் சொல்லப்போனால் தேவராஜன் பாடாத கோயில்களே கேரளாவில் இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு எல்லா கோயில்லையும் போய் அவர் நிறைய கச்சேரிகள் பண்ணியிருக்காரு. தேவராஜன் மியூசிக் டைரக்டராக வருவார்னு அவர் நினைக்கவே இல்லை. அவர் கச்சேரிகளில் பாடும்போது இந்த கச்சேரி முடியும் போது துக்கடான்னு வரும். அதை கேரளாவில் இருக்கிறவங்கெல்லாம் தமிழில் பாடுவாங்க. ஆனால் தேவராஜன் என்ன பண்ணுவார், அந்த துக்கடாவை மலையாளத்தில் கவிதைகளாக எழுதி இவரே டியூன் பண்ணி பாடுவார். அதே போல் பீப்புள்ஸ் ஆர்ட்ஸ் கிளப்னு கேரளாவில் ஒரு நாடகக்குழு இருந்தது. அந்த நாடகக்குழு போடக்கூடிய எல்லா நாடகங்களுக்கும் இவரே சொந்தமாக டியூன் பண்ணி மியூசிக் போடுவார் தேவராஜன். தேவராஜன் நாடகங்களுக்கெல்லாம் பல பாடல்களை சொந்தமாக போடுறாரு. இதை கேட்ட ஹெச்எம்பி நிறுவனத்தினர் தேவராஜனை கூப்பிட்டு 2 பாடல்களை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அந்த 2 பாடல்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது அதுக்கு இன்டர்வியூடு என்று சொல்லக்கூடிய அந்த இடை இசையை கொடுத்தவர் அந்த சமயத்தில் ஹெச்எம்பியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த திரு கேவி மகாதேவன் அவர்கள். இந்த பாடல்கள்லாம் கேட்ட கைலாஷ் பிக்சர்ஸ் அதிபர் நேராக தேவராஜனை தேடிட்டு வர்றாரு. தேடிட்டு ஃபஸ்ட்டு பட வாய்ப்பு அவர் தராரு. காலம் மாறணும், இதுதான் தேவராஜன் இசையமைத்த முதல் படம். இங்கே தமிழ்நாட்டில் விஸ்வநாதன் கண்ணதாசன் ஒரு கூட்டணி இருந்தது இல்லைங்களா, அதுபோல் கேரளாவில் தேவராஜன் வயலார் அப்படிங்கிற ஒரு கூட்டணி உருவானது. தேவராஜனை தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்து நடிகர் எஸ்.வி. சுப்பையா. அவர் 1969ஆம் ஆண்டு காவல் தெய்வம் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. கே. விஜயன் டைரக்ட் பண்ண முதல் படம் காவல் தெய்வம். இந்த படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருப்பார். இதில் ஒரு பாடல் தாராபுரம் சுந்தரராஜனும் பி. சுசிலாவும் பாடியிருப்பாங்க. ஐயனாறு நிறைஞ்ச வாழ்வு கொடுக்கணும். இந்த பாடல் அடிக்கடி இலங்கை வானொலியில் வைக்கக்கூடிய ஒரு பாடல். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அந்த நிகழ்ச்சி அறிவிப்பாளருக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அதனால் அவர் தன்னுடைய பேரையும் சொல்லி இந்த பாட்டை ஒளிபரப்புவார். காவல் தெய்வம் படத்தில் சிறையில் பாடக்கூடிய ஒரு பாடல்.
அல்லாவின் தயவாலே நல்லதெல்லாம் கூடி வரும் அப்படின்னு அந்த பாட்டு தொடங்கும். தொடங்கி டிஎம்எஸோட குரல்ல புறப்பதும் போவதும் இயற்கை, சிலர் புகழ்வதும் இகழ்வதும் செயற்கை அப்படின்னு அந்த பாடல் வரும். நெல்லை அருள்மணி எழுதிய பாடல். இந்த பாடலும் ஒரு ஹிட் பாடல். புறப்பதும் போறதும் இயற்கை, சிலர் புகழ்வதும் இகழ்வதும் செயற்கை, பரப்பதும். தேவராஜன் இரண்டாவதாக இசையமைத்த தமிழ் படமே நம்மளால என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு படம். துலாபாரத்தை நம்மளால மறக்க முடியுமா? பி சுசிலாவோட இந்த பாடலை நம்மளால மறக்க முடியுமா? வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கும் டிஎம்எஸின் இந்த குரலை தான் நம்மளால் மறக்க முடியுமா? பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள். வறுமையின் கொடுமையை கண்ணதாசனையோட சிறப்பாக விளக்க முடியுமா? கண்ணீர் உப்பிட்டு காவேரி நீரிட்டு கலையங்கள் ஆடுது சோரின்றி, இதயங்கள் எழுங்குது வாழ்வின்றி. கண்ணீர் உப்பிட்டு காவேரி நீரிட்டு கலையங்கள் ஆடு. அந்த வறுமையிலும் எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கையான வார்த்தைகள். கண்ணுறங்கு கண்ணுறங்கு, பொன்னுலகம் கண்ணில் காணும் வரை கண்ணுறங்கு. கண்ணுறங்கு பொன்னுலகம் கண்ணில். தேவராஜன் கண்ணதாசன் கூட்டணியில் மாபெரும் வெற்றி பெற்ற பாடல். துலாபுரம் படத்துல ஒரு மிக அருமையான பாடலை ஜேஸ்தாஸ் கொடுத்திருப்பார் தேவராஜன். ஜேஸ்தாஸும் அந்த பாட்டை உருகி உருகி பாடியிருப்பார். காற்றினிலே பெரும் காற்றினிலே ஏற்றி வைத்த தீபத்திலும் இருள் இருக்கும், காலமென்னும் கடலிலே சொர்க்கமும் நரகமும் அக்கறையோ இக்கரையோ. நம்ம சோகமா இருக்கும்போது இந்த பாடல் மனசுக்கு இதமளிக்கும். ஆண்டவனும் கோவிலில் தூங்கிவிடும் போதிலே யாரிடத்தில் கேள்வி கேட்பது, ஏழைகளின் ஆசையும் கோயில் மணி ஓசையும் வேறுபட்டால் என்ன செய்வது, தர்மமே மாறுபட்டால் என்ன செய்வது. கண்ணதாசனை தவிர வேற யாராவது இப்படி சிந்திக்க முடியுமா? இந்த பாட்டு கேட்கும்போது உலகமே சூன்யமான மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். காற்றினிலே பெரும் காற்றினிலே. இந்த பதிவுல தேவராஜன் இசையமைத்த சில பாடல்களை கேட்டோம். தேவராஜன் பல அருமையான தமிழ் பாடல்களை கொடுத்திருக்காரு. பல பாடல்கள் இவர் தான் இசையமைச்சிருக்கார் அப்படின்னு தெரியாமே நம்ம கேட்டிருக்கோம். அந்த பாடல்கள் என்ன அப்படிங்கிறத நாளைய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.